ஹலோ ஏஐ டூட்ஸ் 2025ல டாப் ஏஐ ஸ்கில் என்னென்னலாம் இருக்கு? அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றத டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லி தரேன். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட்க்கு தி ஏஐ டூட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டாப் ஏஐ ஸ்கில். ஸோ ஏஐங்கிறது வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்ல அடாப்ட் பண்ற ஒரு டெக் ஸ்கில்லா தான் பார்க்கணும். எல்லாருக்குமானது தான். இந்த ஐடில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஏஐ அப்படிலாம் கிடையாது. யார் யாரெல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க, இல்ல யார் யாரெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களோ, அவங்க எல்லாராலயுமே ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏஐ எல்லாருக்குமானது. அத ஃபர்ஸ்ட் கிளியரா வந்து நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இதுல என்னென்ன ஸ்கில் எல்லாம் வந்து இப்போ நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் அது தெரிஞ்சிருந்தாலே ஏஐய உங்களால ஈஸியா அடாப்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஆல்ரெடி வந்து ஹேண்ட் ரைட்டிங்லாம் சரியில்லன்னீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாவே எழுதுறேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா நீங்க நார்மலா போயிட்டு ChatGPTல எழுதுறது அதுவுமே ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அது யூசர் ப்ராம்ப்ட்ல வரும். பட் சிஸ்டம் ப்ராம்ப்ட் இந்த ஏஐ இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஏஐக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதில் நிறைய டைப் இருக்கு. அது நம்மளோட சேனல்லேயே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கு. அதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் படிங்க. கண்டிப்பாக ஏஐயை நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். எனிதிங் நீங்க ஏஐல ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. செகண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் எல்எல்எம். எல்எல்எம்னா எப்படி ஒர்க் ஆகும்? எல்எல்எம்ல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஃபவுண்டேஷனல் மாடல்னா என்ன? இது வந்து மேண்டேட்டரியா தெரியணும். இது எங்க தெரியணும்? இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் பேசிக் எல்எல்எம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து இருக்கணும். எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுது? எல்எல்எம் வந்து நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம்? லோக்கல் எல்எல்எம் என்ன? கிளவுட்ல இருக்கிற எல்எல்எம்லாம் என்ன? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுதான் ஒன் ஆஃப் தி ஏஐ ஸ்கில்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் கூட சொல்லலாம். முக்கியமானது. ஓகே. தேர்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அந்த மாரி போடலான்னு பார்த்தேன். கிடையாது. ஜஸ்ட் n8n மாஸ்டர் பண்ணுங்க. நான் ஏன் n8n சொல்றேன்னா, அதுல நீங்க மட்டும் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா, உங்களால ஏஐல நெறைய பண்ணலாம் கைஸ். ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட் இந்த மாரி நெறைய உங்களால பில்ட் பண்ண முடியும். 4த் வந்து என்னன்னாக்க, ஏஐ பிளஸ் டிசைனிங். டிசைனிங்னா என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி நானோ பனானாவை யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் டிசைனா இருக்கட்டும், ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்றதா இருக்கட்டும், ஆட் போஸ்டர் ரெடி பண்றது இது எல்லாமே ஏஐ டிசைன்குள்ள தான் வரும். பிளஸ் யுஐ யுஎக்ஸ் டிசைன் இது எல்லாமே டாப் ஸ்கில் ஆஃப் 2025 இப்போ. ஏன்னா எல்லாருடைய ஜாபுமே வந்து ஃபோட்டோஷாப் வச்சு எடிட் பண்ணிட்டதா இருக்கட்டும், நிறைய பேர் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இப்போ ப்ராம்ப்ட்லேயே வந்துச்சு. ஸோ முன்னாடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த மாதிரி டிசைனிங் டூல் கொஞ்சம் தெரிஞ்சு ஏஐ டிசைனிங் டூல் தெரிஞ்சிருந்தா போதும். யூ ஆர் வெரி உங்களால உண்மையாலுமே அந்த ஒரு ஸ்கில்ல வச்சே உங்களால உங்களோட கிரியேட்டிவை நீங்க காமிக்க முடியும். ஸோ 4th பொசிஷன் ஏஐ பிளஸ் டிசைனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிசைனிங்ல இருக்கிற எல்லா டூலுமே நீங்க வந்து மாஸ்டர் பண்ணலாம். ஒரு டூலை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. கூகுள் ஸ்டுடியோல இருக்கிற நானோ பனானா, வியோ 3 ஃப்ளோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டூலா யூஸ் பண்ணுங்க. ஃப்ளக்ஸு, லியோடினோ, கிளிங்கு இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 5th இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ பிளஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனலிஸ்ட் யாராவது இருக்கீங்கனாக்க ஏஐ யூஸ் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணுறது தான் ரைட் நோ 2025ல டாப் ஸ்கில். ஓகேவா? இது வந்து பேஸ்ட் ஆன் ரிசர்ச் வச்சு தான் நான் சொல்றேன். ஏஐ பிளஸ் டேட்டா அனலிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட் பைத்தான் பேக்கேஜ் வச்சு நிறைய அனலைஸ் விசுவலைசேஷன்லாம் பண்ணுவீங்க. வித் ஏஐ இப்போ பண்றப்ப ஸ்பீடா இருக்கும். மோர் டேட்டா கொடுப்பீங்க. ஸோ அதோடைய ப்ராசஸே தனி. ஸோ அதுக்கு டிமாண்ட் ஹை. ஓகேவா? ஸோ 6th வந்து என்னன்னா ஆப்வியஸா ஏஐ ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஏஐ ஏஜென்ட்ஸ் நீங்க வந்து நோ கோட் டூல்ல தான் பண்ணணும் இல்ல. எனிதிங் உங்களுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. டிஎஸ்பிஒய் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. லேங் கிராஃப் இருக்கு. ஆட்டோஜென் இருக்கு. க்ரூ ஏஐ இருக்கு. நிறைய இருக்கு கைஸ். ஏதோ ஒன்னுத்த எடுத்து மாஸ்டர் பண்ணுங்க. ஏடிகே இருக்கு. கூகுள் ஏடிகே இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எடுத்து மாஸ்டர் பண்ணுங்க. ஏஐ ஏஜென்ட் டெவலப்மெண்ட் வந்து பயங்கர டிமாண்டடான ஸ்கில். ஓகேவா? நம்பர் 7 ரொம்ப ரொம்ப இது எனக்கு வந்து பர்சனலா வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்கில். இந்த ஸ்கில் இருந்ததுனாலே உங்களால வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். விச் மீன்ஸ்
எம்சிபியை எப்படி யூஸ் பண்றது, எப்படி டெவலப் பண்றது, இந்த 2 தெரிஞ்சா போதும் கைஸ். நீங்க கண்டிப்பா எம்சிபியை யூஸ் பண்ணி மட்டுமே உங்களுடைய ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்ணலாம். ஸோ எம்சிபியை டைரக்ட்டா போய் கத்துக்க முடியுமா? கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் சில விஷயம்லாம் தெரிஞ்சாக்க, பேசிக்கா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எல்எல்எம்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாக்க, இதெல்லாம் ஈஸியா உங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். எம்சிபி இஸ் அ பெட்டர் டாப் ஏஐ ஸ்கில். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா ஆகிட்டு இருக்கு. பிளஸ் வந்து இன்னும் போக போக இதுக்கான டிமாண்ட் இருக்கும். வாய்ஸ் ஏஜென்ட். வாய்ஸ் ஏஜென்ட்னா நம்ப இப்ப யூஸ் பண்றது எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. மல்டிலிங்குவல் லாங்குவேஜ்ல, அதாவது நம்மளோட தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கலோக்கியலா பேசி வாய்ஸ் ஏஜென்ட் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமோ, அது எல்லாத்துக்குமே பயங்கர டிமாண்ட் இருக்க போது 2026ல. ஸோ 2025லயே நீங்க வந்து அத மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாக்க, உங்களால இந்த வாய்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து டெவலப் பண்ற அளவுக்கு வந்துடுச்சுனாலே போதும். இது ஒண்ணுமே இல்ல. நீங்க எஸ்டிடி, டிடிஎஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், லைவ் கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா போதும் கைஸ். உங்களால வாய்ஸ் ஏஜென்ட் ஈஸியா பண்ணிட முடியும். 9th ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோல் கான்டெக்ட்லயுமே இது வந்து பேசிக் தான் இருந்தாலுமே, இதை இன்னுமே நீங்க வந்து மெருகேத்திட்டே போலாம். ஒண்ணுமே இல்ல, ராக் தான். ஓகேவா? எம்பெடிங்ஸ் அண்ட் வெக்டர் ஸ்டோர்ஸ் இது எல்லாமே தெரியணும். அதுல இப்போ நாலேட்ஜ் கிராஃப் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. விச் இஸ் கான்டெக்ஸ்ட் பேஸ்டு சர்ச். ஒரு கனெக்ஷன் இருக்கு, இல்ல இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாக்க, நம்மளால ஈஸியா செக் பண்ணி சொல்ல முடியும். விச் மீன்ஸ் ஹாலுசினேஷன் இல்லாம ஒரு ஏஜென்டிக் ராக். ராகுங்கிறதே எப்படின்னாக்க, ஒரு சின்ன டாக்குமெண்ட்ட ஏஐ கிட்ட குடுத்து அத பத்தி டீட்டெயில் கேட்டாக்க சொல்றது தான். அதுவே கொஞ்சம் அக்யூரசியா சொல்ல வைக்கிறது தான் நாலேட்ஜ் கிராஃப். ஸோ நாலேட்ஜ் கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே 9th. ஸோ இந்த 10th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் 2025ல விச் இஸ் எக்ஸிகியூஷன். ஏஐல ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸிகியூஷன் கைஸ். ஏன் எக்ஸிகியூஷன் இல்லனாக்க, நீங்க நேரா ரீல்ஸ்ல பார்க்குற மாரி, யூடியூப்ல பார்க்குற மாரி பார்த்துட்டு போனீங்கனாக்க ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எது படிச்சாலும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அவ்ளோ கொட்டி கிடக்குது. ஓகேவா? எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாமே அ ஹை டிமாண்ட் ஏஐ ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் இருந்தா இத விட நெறைய ஸ்கில்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் மாரி தான். பட் இந்த ஸ்கில் எல்லாமே உங்களோட ஜாபோ, இல்ல உங்களுடைய நீங்க ஏதாவது வந்து சைட் ஹஸ்லா பண்றீங்க, இல்ல வந்து நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கைஸ். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, ஏஐ டிசைனிங் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் NITல உங்களால வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட், ஏஐ ஆட்டோமேஷன் குடுத்து, உங்களால வந்து செல் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏஐ யூஸ் பண்ணி. இத எப்படி மாஸ்டர் பண்றதுன்றது நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். இது மட்டும் இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் எது எதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோவ நீங்க பார்க்கணும்னா, தி ஏஐ டூட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு குறைஞ்சது 500 லைக்ஸாவது வரணும். அப்பதான் அந்த வீடியோவ போடுவேன். நான் ஷூட்டே பண்ணியிருந்தாலும் நான் போட மாட்டேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி பண்ணுங்க. நான் ஏன்னா நெறைய ஹிடன் திங்ஸும் சொல்லப் போறேன். இந்த இதுக்கு இந்த லிங்க்ல போய் படிங்க. இந்த ஸ்கில்லுக்கு இங்க போய் படிச்சீங்கனாக்கா ஹை டிமாண்ட் இருக்கும். பிளஸ் நீங்க ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் சொல்லி தரப் போறேன். உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க் யூ கைஸ். பாய்.